மருமகனின் கூர்மையான ஆயுத தாக்குதலில் மாமனார் உயிரிழப்பு. நீங்கியது வெள்ள அபாயம், தணிந்தது மழை, இயல்பு நிலைக்கு திரும்பும் ஆறுகள். குடிவரவு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் முடக்கம். ரத்மலான சைமா பேராதனை போலீசாரிடம் ஒப்படைப்பு. நிசங்க சேனாதிபதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜர். தம்புள்ளையில் கோர விபத்து, 18 வயது இளைஞன் பலி. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை. கடவுச்சீட்டு விநியோகம் சீரடைந்தது, கணனி கோளாறு உடனடியாக நிவர்த்தி. தமிழ் தாய் வாழ்த்திற்கு முதலிடம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். லக்கல தோரப்பிட்டிய பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 78 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் பலத்த காயங்களுடன் விழுந்து கிடந்த நிலையில் அவரை வைத்தியசாலையில் சேர்க்க போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் மா ஓயா கிராமம் பகுதி ஒன்றைச் சேர்ந்தவர் ஆவார். முதற்கட்ட விசாரணைகளில் இறந்தவருக்கும் அவரது மருமகனுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதால் மருமகன் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான மருமகன் அந்த பகுதியை விட்டு தப்பியோடியுள்ள நிலையில் அவரை கைது செய்ய லக்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவராக செயற்பட்ட நிசங்க சேனாதிபதி இன்று முற்பகல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார். கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றினை வழங்குவதற்காகவே அவர் இவ்வாறு வருகை தந்துள்ளார். தமுல்லை வெலிகேன புலாகன வீதியின் வெலிகேன பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புலாகல நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பாலத்தின் மதிலில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் தமுல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். தமுல்லை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை காலி உடுகம வீதியின் கல்கொடதனிய சந்தி அருகே இடம்பெற்ற விபத்திலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பேருந்து நிறுத்தத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் பின்னால் அமர்ந்து சென்றவரும் கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் உடுகம பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் ஆவார். அக்மிமன போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். சபரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்துரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் முடக்கம் காரணமாக இன்று முற்பகல் கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கும் பணிகளில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட வினவலுக்கு பதில் அளித்த அத்திணைக்களத்தின் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டு தலைவர் ஷமிந்த பத்திரராஜ் கணனி அமைப்பை விரைவில் வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார். இச்செய்தியை தொடர்ந்து குடியேற்ற மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்ட அவசர செயலிழப்பு தற்போது வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது. செயலிழப்புக்கு உள்ளான கணனி அமைப்பு தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மகேஷ் கருணாதாஸ் தெரிவித்திருந்தார். கணனி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக முற்பகல் கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழக முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்திருந்தார். தமிழக சட்டசபை கூட்டம் விடுமுறைக்கு பின் இன்று மீண்டும் கூடியது. அப்போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானம் கொண்டு வந்திருந்தார். தனி தீர்மானத்தை கொண்டு வந்த போது முதலமைச்சர் விஜய் பேசியதாவது: இந்தியாவின் நெற்றியில் இருக்கும் பொட்டுதான் தமிழ் மொழி. தமிழும் தமிழனும் இல்லாத நாடு ஏது? தமிழ் ஒரு சிந்தனை, தமிழ் அன்பு, தமிழ் என்றால் கெத்து, தமிழ் என்றால் பவர். ஒரு பெயரே, ஒரு சொல்லே வரலாறு என்றால் அது தமிழ் தான். தமிழ் நமது நாகரிகம், பண்பாடு, ஒட்டுமொத்த உயிர் மூச்சு. தமிழ் தாய் வாழ்த்தின் பெருமையை பாதுகாப்பதில் தாவைக்க அரசு சமரசம் செய்யாது. தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று கூறுவது அரசியல் சார்ந்த விவாதமாக மாற வேண்டிய அவசியமே இல்லை. கட்சி வேறுபாடுகள் கடந்து ஒன்றிணைந்து அனைத்து உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை
தீர்மானத்திற்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாடசாலை கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்து பேசினார். இதையடுத்து முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் JCT பிரபாகர் தெரிவித்திருந்தார். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com எனும் இணையதளத்துடன் இணைந்து கொள்ளுங்கள்.